ஊழல் வழக்கில் ஜாமீனில் உள்ள சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிர்ப்பையும் மீறி பணி நீட்டிப்பு வழங்கி ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த சூழலில் அவரது பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு மே 19ஆம் தேதி வரை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். சர்ச்சைகளுக்கு பெயர் போன துணைவேந்தர் ஜெகநாதன் மீது அரசின் நிதி மற்றும் அரசின் சொத்துக்களை பயன்படுத்தி வருவாய் ஈட்டும் நோக்கில் செயல்பட்டதாக பல்கலைக்கழக ஊழியர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். துணைவேந்தராக இருந்து கொண்டே பியூட்டர் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் பயிற்சி நிறுவனத்தை தொடங்கியதாகவும் அவர்கள் புகார் கூறினர். இந்த நிறுவனம் மூலம் பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி ஒப்பந்தங்களை செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வந்துள்ள அவருக்கு தற்போது பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பதற்கு பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம், பல்கலைக்கழக தொழிலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட சங்கங்கள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இன்று முற்றுகை போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ள அந்த அமைப்புகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அறிவித்துள்ளன. சட்டபூர்வமாக நாங்கள் இதை எதிர்கொள்ளணும். ஏன்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்கிறார். முன்ஜாமீன் வாங்கின ஒருவரை குற்றவாளியா நிரபராதியாங்கிற கோர்ட்டு ஒன்றும் சொல்லலை. சொல்லாத வரைக்கும் அவர் மேலே பணி நீடிப்பு வழங்கினதை நாங்கள் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது வேதனையாக இருக்குது. இதை எதிர்த்து நாங்கள் சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க பொதுக்குழு செயற்குழுவை கூட்டி முடிவு எடுக்க உள்ளோம். திங்கட்கிழமை கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. அரசு என்ன முடிவு எடுக்கும்னு நினைக்கிறோம். நல்ல முடிவு எடுத்ததுன்னா அரசோட முடிவுக்கு நாங்கள் ஒத்துப்போவோம். அதாவது இந்த பல்கலைக்கழகத்தையே பால்படுத்திய சீரழிச்ச படுகொலையில் தள்ளன இந்த ஊழல் பெருச்சாளி ஜெகநாதனுக்கு பார்த்தீங்கன்னா பதவி நீட்டிப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது எந்த வகையில் நியாயம்னு மனசாட்சி தொட்டு இருக்கிற கல்வியாளர்கள் முதற்கொண்டு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிற இதுக்கு நீங்கள் தமிழக அரசோடு மோதுறதுக்காக இதை பண்ணுறீங்களா, இல்லை இந்த பல்கலைக்கழகத்தை பாலடைய வைக்கணும்னு பண்ணுறீங்களான்னு எங்களுக்கு புரியல. நிச்சயமாக இதை எதிர்த்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையோ இல்லை சட்ட ரீதியாக சட்ட ஆலோசகர்களுடன் ஆலோசித்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தையோ முன்னெடுக்க இருக்கோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஜெகநாதனுக்கு ஆதரவாக செயல்படும் நோக்கில் புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை அமைப்பதில் ஆளுநர் ரவி காலதாமதம் செய்தார் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கிடையே ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்குவதை தடுக்கும் முயற்சிகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும் என்று சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உறுதியளித்துள்ளார். ஆனால் அமைச்சரின் கருத்தை பொருட்படுத்தாமல் ஜெகநாதனுக்கு பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள கல்வியியல் துறை தலைவர் பதவியை உரிய தகுதியும் பணிமூப்பும் உள்ள பேராசிரியர் தனலட்சுமிக்கு வழங்காதது ஏன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். தனலட்சுமி பட்டியல் பிரிவைச் சேர்ந்தவர் என்பதாலேயே அவரை புறக்கணித்துவிட்டு வெங்கடேஸ்வரன் என்பவரை துணைவேந்தர் ஜெகநாதன் நியமித்துள்ளதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுள்ள முறைகேடுகள் குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.